श्री सौनकान्वय भयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्ध जनित्रगं तं वेदान्त युग्म वसीकरण प्रवीणं श्री देगलीच गुरुवर्यमहं प्रपत्ते श्री सौनकान्वय सरित्परिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेश गुरुत्तम पुत्ररत्नं तस्मावाब्ध निगमान्त रहस्यजालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपत्ते कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्य पदाशुरं शारदम गुण संबंधं वंदे गोविन्ददेशिकं तोतादि नगरे वासे कलिरामानुज पदाशुरं आदिनारायण कुरुसुत शिष्यं गोविन्दार्यमहं भजे. என்னை இப்புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்து முன்னை பழவினை வேறறுத்து ஊழை முதல்வனையே பண்ண பணித்த சுவாமி ராமானுஜரை நமக்கு காட்டி தந்த வர்த்தமான திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீய சுவாமிகளுடைய திருவடியை எனது சென்னிக்கு அணியாக சூடி அடியனுடைய உரையை துவங்குகின்றேன். மேலும் என்னுடைய தந்தையின் ஸ்தானத்திலிருந்து எனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்து எனக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்த வந்தவாசி ஸ்ரீனிவாச ராமானுஜ சுவாமிகளுடைய திருவடியை எனது சென்னிக்கு அணியாக சூடி அடியனுடைய உரையை துவங்குகின்றேன். சிவப்பதியார் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான எம்பெருமான் பற்பல அவதாரங்களை எடுத்தார். அந்த பல அவதாரங்களில் 10 அவதாரங்களை நமது முன்னோர்கள் அற்புதமாக கொண்டாடுவார்கள். மீனோடு ஆமை, கேழல், ஹரிக்குரலாய், உண்ணுமி ராமனாய், தானாய், பின்னிமி ராமனாய், தாமோதரனாய், கல்கியுமானான் என்கின்றபடியே 10 அவதாரங்களை நமது முன்னோர்கள் அற்புதமாக கொண்டாடுவார்கள். இந்த 10 அவதாரங்களில் வராக, நரசிம்ம, ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் மற்ற அவதாரங்கள் எங்கோ நடந்தவையாகும். இந்த அவதாரங்கள் எல்லாம் பூலோகத்தில் அடியவர்கள் கண்டு ரசிக்கும்படியாக அவதரித்த அவதாரங்கள். இந்த அவதாரங்களில் ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தனி சிறப்பு உண்டு. மற்ற அவதாரங்களான வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் போன்ற அவதாரங்களில் பகவான் தன்னுடைய அவதாரத்தின் காரியம் முடிந்த அடுத்த க்ஷணமே பரமபதத்துக்கு எழுந்தள்ளி விடுவான். ஆனால் இந்த ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் பகவான் நம்மை போலவே ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஜனித்து பிறந்து வளர்ந்து பல லீலைகள் செய்து அற்புதமான லீலைகளை தனது அடியவர்கள் கண்டு ரசிக்கும்படி அவதரித்த அவதாரங்கள் இந்த அவதாரங்கள் ஆகும். இப்படி பகவானுடைய பூர்ண அவதாரங்களான ராமாவதாரத்தை நாம் இங்கு அனுபவிக்க உள்ளோம். ராமாயணத்தில் ராமர் மனிதனுக்கு இலக்கணமாக, மகனுக்கு இலக்கணமாக, மாணவனுக்கு இலக்கணமாக, தோழனுக்கு இலக்கணமாக, நட்புக்கு இலக்கணமாக, தலைவனுக்கு இலக்கணமாக, கணவனுக்கு இலக்கணமாக, அரசனுக்கு இலக்கணமாக, பகைவனுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டினான். இப்படிப்பட்ட ராமாயணத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் இந்த 4 அனுஷ்டானங்களையும் இந்த உலகோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 4 அனுஷ்டானங்களுக்கு இலக்கணமாக 4 சகோதரர்கள் அவதரித்தார்கள். தர்மத்துக்கு இலக்கணமாக ராமரும் அவதரித்தார். ராமோ விக்ரமான் தர்மஹா, தர்மத்தின் வடிவமாகவே ராமர் அவதரித்தார். அர்த்தத்திற்கு இலக்கணமாக இளைய பெருமாள் அவதரித்தார். மோட்சத்திற்கு இலக்கணமாக பரதாழ்வார் அவதரித்தார். காமத்துக்கு இலக்கணமாக சத்ருக்னனாழ்வார் அவதரித்தார். இதையே திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீடு பேறு என்று தன்னுடைய திருக்குறளில் இயற்றியுள்ளார். இப்படி நாம் செய்யக்கூடிய செயலின் பொருள் எப்பொழுதும் தர்மத்தையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயலின் பொருள் தர்மத்தை விட்டு பிரிந்தால் அபாயம் ஏற்படும். அதனால்தான் ராமாயணத்தில் அர்த்தத்துக்கு இலக்கணமாக இளைய பெருமாள், தர்மத்துக்கு இலக்கணமான ராமரையே பின்பற்றி நோக்கி கொண்டு வாழ்ந்திருந்தார். அதே போன்று காமத்திற்கு இலக்கணமான சத்ருக்னனாழ்வார், மோட்சத்திற்கு இலக்கணமான பரதாழ்வாரையே பின்பற்றி வாழ்ந்திருந்தார். காமம் என்றால் ஆசை, மோட்சம் என்றால் பரமபதம். நம்முடைய ஆசை எப்பொழுதும் மோட்சத்தின் மீது தான் இருக்க வேண்டும், மற்றைய சம்சார விஷயத்தின் மீது இருக்கக்கூடாது. அதனால்தான் ராமாயணத்தில் காமத்திற்கு இலக்கணமான சத்ருக்னனாழ்வார், மோட்சத்திற்கு இலக்கணமான பரதாழ்வாரையே பின்பற்றி வாழ்ந்திருந்தார்.
இப்படிப்பட்ட 4 அற்புதமான சகோதரர்களும் தசரதனுக்கு மகனாக அயோத்தியின் அரண்மனையில் அவதரித்தனர். அந்த அந்த அவதரித்த நாளன்று ஒரு தொட்டிலே ராமர், பரதன், இளைய பெருமாளான லக்ஷ்மணர், சத்ருக்னன் என்ற முறைப்படி தொட்டிலில் தாளாட்டி கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த 4 குழந்தைகளும் அழுது கொண்டே இருந்தது. இதற்காக இந்த குழந்தைகள் அழுகின்றன? தொட்டிலின் முறை சரியில்லையா? தொட்டிலில் குறை இருக்கின்றதா என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வந்த வசிஷ்டரோ, தொட்டிலில் குறையில்லை, குழந்தைகளை அமைத்த முறையில் தான் குறை இருக்கின்றது. ராமருக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே பிறந்தவன் இளைய பெருமாள். அதனால் ராமருக்கு அருகில் இளைய பெருமாளை வையுங்கள், பரதாழ்வாருக்கு அருகில் சத்ருக்னனை வையுங்கள் என்று வசிஷ்டர் கூறினாராம். இப்படிப்பட்ட தசரதனுடைய 4 சகோதரர்களும் வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் கல்வி கற்றனர். பின்பு அவர்கள் கல்வி கற்று வளர்ந்த பின்பு மீண்டும் அயோத்தியினுடைய அரண்மனைக்கு எழுந்தருளினர். அப்பொழுது விசுவாமித்ரர் தன்னுடைய யாகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தசரதனிடத்தில் ராமரை அனுப்பி வைக்குமாறு கேட்டான். ராமரை தா என்று கேட்டது தசரதனுக்கு உன் உயிரை தா என்று கேட்டது போல இருந்தது. பின்பு தசரதன் ராமரையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைத்தார். ராமரும் இலக்குவனும் விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்தில் ஒரு நாள் இரவு தங்கினர். விடிந்து பார்த்தால் இளைய பெருமாளை காணவில்லை. எங்கு சென்றால் இளைய பெருமாள் என்று காடு முழுக்க தேடினாராம் விசுவாமித்திரர். எங்கும் இளைய பெருமாள் தென்படவில்லை. தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு பிரகாசமான ஜோதி தென்படுவதை அவர் கண்டார். அந்த ஜோதியை பின்னோக்கி சென்றால் பரமபதத்தில் பகவான் எப்படி ஆதிசேஷனின் மீது சைனித்து இருப்பாரோ அதே போன்று விசுவாமித்தருடைய ஆசிரமத்தில் ஸ்ரீராமர் நாராயணனாகவும் இளைய பெருமாள் ஆதிசேஷனாகவும் இருந்து பரமபதத்தில் இருக்கக்கூடிய காட்சியை விசுவாமித்தருக்கு கொடுத்தார். அப்பொழுது விஸ்வாமித்ரர் இந்த காட்சியை தானே அரண்மனையில் கௌசல்யா தினம் தினம் கண்டு ரசிப்பார், அவர் என்ன பாக்கியம் செய்தாரோ என்று உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை முதலில் சுப்ரபாதம் பாடி எழுப்புகின்றார் விஸ்வாமித்ரர். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்யதே உத்திஷ்ட நரசா ஸ்தூல கர்த்தவ்யம் தெய்வமாங்கிதம். இப்படி நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதலில் சுப்ரபாதம் என்பது விஸ்வாமித்ரரால் ராமருக்காகத்தான் பாடப்பட்டது. இப்படி விஸ்வாமித்ரர் ராமரை எதற்காக அழைத்து வந்தார் என்றால் ஜானகியுடன் ராகவனை மணமுடித்து வைப்பதற்காகத்தான். இப்படி விஸ்வாமித்திரருடைய யாகத்தை தாடகி என்கின்ற அரக்கியை வதைத்து ராகவன் விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தான். இந்த காட்சியை திருப்பள்ளி எழுச்சியில் தொண்டரடிப்பொடியாழ்வார் குறிப்பிடுகின்றார். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டி அடுதிரல் அயோத்தி அம்மரசே என்று தொண்டரடிப்பொடியாழ்வார் குறிப்பிடுகின்றார். அடுத்து இப்படிப்பட்ட விஸ்வாமித்தரும் ராமரும் இலக்குவனும் முதலை நாட்டிற்கு நடந்து செல்கின்றனர். அப்பொழுது ராமருடைய அற்புதமான பொற்பாதங்கள் ஒரு கல்லின் மீது பட்டு அகலிகை என்கின்ற பெண்ணாக மாறி சாப விமோச்சனத்தை பெற்றது. அப்பொழுது விஸ்வாமித்தர் பாடுவதாக கம்பர் பாடுகின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் உருவது மற்றுமோ துயர் வண்ணம் உருவது உண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்தர் கூறுகின்றாராம். விஸ்வாமித்தர் எதற்காக இந்த வழியில் ராகவனை அழைத்து வந்தார் என்றால் பகவானான ஸ்ரீமன் நாராயணன் ராமராக அவதரித்து இருக்கின்றார். மகாலட்சுமியான தாயார் சீத்தையாக அவதரித்து உள்ளார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீராமர் ஜானகியை மணமுடிக்க செல்லும் பொழுது ஒரு அரக்கியினுடைய இரத்தக்கரை படிந்தா அந்த சுபகாரியத்திற்கு செல்வது, அதனால் ஒரு சுபகாரியம் செய்ய வைக்க வேண்டும் என்று அகலிகை சாப விமோச்சனம் செய்ய வைக்கும் வேண்டும் என்பதற்காக அந்த வழியில் அழைத்து கொண்டு செல்கின்றார். எப்பொழுது அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததோ அப்பொழுது விஸ்வாமித்திரர் பாடுகின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் உருவது உண்டோ மற்றுமோ துயர் வண்ணம் உருவது உண்டோ. இந்த நிகழ்வு நடந்த பின்பு ராமர் ஜானகியை மணமுடிக்க செல்கின்றார். எப்பொழுது பகவான் தாயாருடன் சேர்கின்றாரோ அப்பொழுது பக்தர்களையெல்லாம் ரட்சிக்க செல்கின்றார். அதனால் ராமாயணம் என்கின்ற அமிர்தம் நமக்கு கிடைக்க போகின்றது. அதனால் இந்த உலகுக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று விஸ்வாமித்தர் பாடுகின்றார்.
மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ராமா, நீ தாடகி என்கின்ற அரக்கியை வதைத்த போது உன்னுடைய திருக்கரங்களுடைய பெருமையை அறிந்து கொண்டேன். நீ இந்த அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்த பின்பு உன்னுடைய திருவடியின் அருமை புரிந்து கொண்டேன் என்று கம்பர் விஸ்வாமித்திரர் பாடுவதாக பாடுகின்றார். இப்படிப்பட்ட அழகான சொற்களை கம்பர் யாரிடத்தில் என்று கற்றுக்கொண்டார் என்றால், இப்படிப்பட்ட அழகான சொற்களை யாரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய கடைக்குட்டி ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய மைவண்ணன் நறுங்குழச்சி என்கின்ற பாசுரத்தில் இருந்துதான் இந்த பாடலை கம்பர் இயற்றியுள்ளார். மைவண்ணன் நறுங்குழச்சி குழல்பின் தாழ மகரம் சேர் குழையிருப்பாடு இலங்கையாட எய்வண்ணம் வெஞ்சிலையே துணையா எங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கைத்தடமும் அடியினையும் அடியும் அக்தே அவ்வண்ணத்தமர் நிலைமை கண்டும் தோழி அவளையாம் தேவரென்று அஞ்சுனோமே. இந்த பாடலில் பாட்டுடை தலைவனாக ராமரும் பாட்டுடை தலைவியான ஜானகியும், அதாவது பரகாலனாகி தன்னை ஜானகியாக பாவித்து கொண்டு இந்த பாடலை பாடுகின்றார். தனியாக காட்டிற்கு பூ பறிக்க செல்கின்றார். அப்பொழுது பகவான் பரங்குச நாயகியை பரகால நாயகியை மயக்குவதற்காக வருகின்றார். அப்பொழுது நடந்த விஷயத்தை பரகால நாயகி குறிப்பிடுகின்றார். இங்கு பரகால நாயகிக்கும் பகவானுக்கும் ராமருக்கும் காந்தர்வ திருமணம் நடக்க இருக்கின்றது. காந்தர்வ திருமணம் என்றால் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்து நடக்கக்கூடிய திருமணம். முதலில் மைவண்ண நறுங்குழச்சி குழல்பின் தாழ பகவான் என்னை மயக்குவதற்காக வருகின்றான். முதலில் அவனுடைய திருமுடியை எனக்கு சேவை சாதிக்கின்றான். எதற்காக இங்கு திருமுடியை சேவை சாதிக்கின்றான் என்றால், பகவானுக்கு கேசவன் என்கின்ற ஒரு அற்புதமான திருநாமம். கேசவன் என்றால் அழகான கூந்தலை உடையவன். மேலும் கேசவன் என்ற திருநாமத்துக்கு கேசவஹா கிளேஷ நாசனஹா பயத்தை போக்குபவன் என்ற அர்த்தமும் உண்டு. பகவான் தன்னுடைய கூந்தலை காட்டினால் பரகால நாயகிக்கு பயம் போகிவிடும். இந்த கேசவனுடைய திருநாமத்திற்கு அர்த்தம் தெரிந்து அவளுக்கு பயம் போகிவிடும் என்பதற்காக தன்னுடைய கூந்தலை காட்டுகின்றார். மைவண்ண நறுங்குழச்சி குழல்பின் தாழ அவனுடைய திருமேனி முழுக்க கருப்பாக இருக்கின்றது. அவனுடைய கூந்தல் அவனுடைய திருமேனியை விட மிகவும் கருமையாக இருக்கின்றது. அவனுடைய கண்ணை நான் எப்படி கண்டேன் என்றால், மகரம் சேர் குழையிருப்பாடு இலங்கையாட மினுக்கக்கூடிய மகர குண்டலங்கள் எப்படி அசோகவனத்தில் சீத்தையை கண்டுபிடிப்பதற்காக சந்திரோதயம் திருவடிக்கு உதவியதோ ஹனுமானுக்கு உதவியதோ, அதே போன்று இந்த மகர குண்டலங்கள் என்னை அவனுடைய கண்களை பார்ப்பதற்காக உதவியது. மகரம் சேர் குழையிருப்பாடு இலங்கையாட எய்வண்ணம் வெஞ்சிலையே துணையா எங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். சிலை என்றால் அழகான வில்லை துணையாக கொண்டு என்னிடத்தில் வந்தார். இருவராய் வந்தார். இங்கு பகவான் மட்டும் தானே வந்திருக்கின்றார். இருவராய் வந்தார் என்று கூறினாலே அந்த மற்றொருவர் யார் என்றால், பகவான் பரகால நாயகியை மயக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார். அது ஒரு நிலை. ஆனால் அவரே பரகால நாயகியிடம் மயங்கி கிடக்கின்றார். அது மற்றொரு நிலை. இந்த இரண்டு நிலையே பரகால நாயகி பாடுகின்றார். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கைத்தடமும் அடியினையும் அடியும் அக்தே அவ்வண்ணத்தம நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவனென்று அஞ்சுனோமே. நாம் அவனை நோன்பு நோற்று அடைய வேண்டி இருக்க அவனே நோன்பை நோற்று என்னை அடைய வந்திருக்கின்றானே என்று பரகாலனாகி இப்படிப்பட்ட பகவானை பார்த்து சுவாமித்வன் சர்வசக்தன் என்று அஞ்சி நடுகினோமே, அவரை நாம் தேவன் என்று அஞ்சினோமே என்று பரகால நாயகி பாடுகின்றார். இப்படிப்பட்ட பாசுரத்திலிருந்து தான் கம்பர் அந்த பாடலை எழுதினார். இப்படி விஸ்வாமித்ரர் ராகவனையும் இளைய பெருமாளையும் அழைத்து கொண்டு முதலை நாட்டுக்கு அழைத்து செல்கின்றார். அப்பொழுது முதலை நாட்டு மக்கள் ராகவனுடைய நடையழகை பார்த்து பாடுகின்றார்கள். தயரதன் புதல்வர் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார், மயல் உடைத்து உலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயல் பெரும் கடவுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார்.
அதாவது அந்த முதலை நாட்டு மக்கள் தன்னையே மறந்து ராகவனுடைய நடையழகையில் மயங்கி இவ்வாறு பாடுகின்றார்களாம். தசரதனுடைய மகன் ராகவன் இருக்கின்றானே, அவனுடைய திருக்கண்கள் தாமரை போன்று இருக்கின்றது. புயல் இவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார். ஒரு புயலில் அனைத்து பூக்களின் மென்மையும் சேர்த்தவாறு இருக்கின்றதே அவனுடைய திருமேனி. மயல் உடைத்து உலகம் என்பார், மானிடம் அல்லன் என்பார். மயல் என்றால் மயக்கம், பொய் என்ற பொருள். இந்த உலகம் எல்லாம் ராகவனை பார்த்து சாதாரண மனிதன் என்று பொய்யுரைத்து கொண்டிருக்கின்றது. அவன் மானிடனே அல்ல. பிறகு அவன் யார் என்றால், கயல் பெரும் கடவுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். கயல் மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய பார்க்கடலில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே ராமராக தோன்றி நம்முடைய சீத்தையை மதமுடிக்க வந்திருக்கின்றான் என்று முதலை நாட்டு மக்கள் ராகவனுடைய வடிவழகை மயங்கி ராகவனை பார்த்து பாடுகின்றார்களாம். இப்படி ஜனக மகாராஜனுடைய அரசபைக்கு சென்று சிவதனுசை வளைத்து ஜானகியை மணமுடித்து மீண்டும் அயோத்தி அரண்மனைக்கு எழுந்தருளுகின்றார் ராமபிரான். அப்பொழுது வசிஷ்டர் ராமரை பார்த்து, ராமரும் சீத்தையும் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலைமை பார்த்து வசிஷ்டர் பாடுகின்றாராம். எங்கள் செய்தவத்தின் ராமன் என வந்தோன், சங்கினோடு சக்கரமுடைய தனி முதல் பேர், அம்கண் அரசு ஆதலின் வள்ளி மலர் புல்லும் மங்கை இவலாம் என வசிஷ்டர் மகிழ்வுற்றான். அதாவது நாங்கள் செய்த தவத்தினால் எங்களுக்கு பகவானான ஸ்ரீமன் நாராயணனே ராமராக வந்து பிறந்து விட்டார். அதே போன்று நீண்ட தண்டுடைய அழகான தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரே எங்களுக்காக சீத்தையாக பிறந்து விட்டார். இனி ராமர் பக்தர்களை ரட்சிக்க செல்கின்றார். ராமாயணம் என்கின்ற அமிர்தம் கிடைக்க இருக்கின்றது என்று வசிஷ்டர் குறிப்பால் மகிழ்வுற்றாராம் என்று கம்பர் சாதிக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூனி என்கின்ற பெண்ணினுடைய சூழ்ச்சியினால் ராமர், இளைய பெருமாள், சீத்தை மூவரும் வனவாசத்துக்கு எழுந்தருளுகின்றார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய வனம் எப்படிப்பட்டது என்றால், தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கன் தாங்க, கொண்டல் கண் முழவி நீங்க, குவளைக்கண் விழித்து நூக்க, வண்டுகள் இனிதி பாட, மருதம் இச்சிருக்குமாதோம். அவனுடைய திருவடி பட்டதினாலே அந்த காடு முழுக்க சொர்க்கத்தை போன்று அழகாக மாறியதாம். அப்படிப்பட்ட வனத்திற்கு ராமரும் சீத்தையும் இளைய பெருமாளும் வனவாசத்திற்கு செல்கின்றனர். அப்பொழுது அவர்களுக்கு கங்கை ஆற்றை கடப்பதற்காக குகன் என்கின்ற வேடுவன் அவர்களுக்கு உதவினான். அப்பொழுது குகன் தன்னுடைய பக்தியினாலே ராமரிடத்தில் கேட்கின்றான், சுவாமி, நீங்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, உங்களுக்கு இந்த ஒரு நிலையா என்று குகன் தன்னுடைய கண்ணில் நீரை வைத்து கொண்டு கேட்கின்றாராம். அதற்கு ராமர் பதில் கூறிய விதத்தை கம்பர் பாடுகின்றார். துன்பு உளது எனின் நன்றோ சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள்ளது, இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல், முன்பு உளம் ஒரு நாள்வே முடிவு உள்ளது என உண்ணா, அன்பு உள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்று ராமர் கூறினாராம். துன்பம் இருந்தால்தானே இன்பத்தில் அருமை புரியும். நாங்கள் நால்வர்கள் என்று உடன் பிறந்தவர்கள் என்று இருந்தோம். இப்பொழுது உன்னையும் சேர்த்து கொண்டு நாங்கள் ஐவர்களாக மாறினோம் என்று குகனை தன்னுடைய மெல்லிய தோளால் அணைத்து 5வது சகோதரனாக ஆட்சி கொண்டான் ராமபிரான். இந்த நிலையில் பரதாழ்வான் மீண்டும் ராமரை அயோத்திக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படையெல்லாம் திரட்டு கொண்டு வருகின்றார். அது கங்கை ஆற்றை மற்றொரு கரையில் இருந்து குகன் பார்க்கின்றார். இவர்களெல்லாம் நம்முடைய ராமரிடத்தில் போரிட வந்திருக்கின்றார்கள் என்று கோபத்துடன் பாடுகின்றார். ஆழ நெடும்படை யார் அவர் கடந்து போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வெள்ளாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் வெறும் சொல்லொன்றோ, ஏழை வெள்ளாளன் இருந்தால் என் என்று என்னை ஏசாரோ. குகன் பாடுகின்றாராம், இந்த கங்கை ஆற்றை கடந்தவர்கள் சென்று விடுவார்களா? இந்த யானை படைகள் எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய வெள்ளாளன் நான் கிடையாது. தோழமை என்றவர் சொல்லிய சொல் அன்றோம். இந்த அடியில் தான் ராமருடைய மொத்த சௌலபியமும் தென்படுகின்றது. மிகப்பெரிய நாட்டிற்கே சக்கரவர்த்தியான ராமன் என்னை பார்த்து தோழன், என்னை பார்த்து சகோதரன் என்று கூறிவிட்டானே, அந்த சொல்லிற்காக நான் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஏழமை வெள்ளாளன் இருந்தால் என் என்று என்னை ஏசாரோ. அப்படி என்னுடைய ராகவனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த உலகத்தார் எல்லாம் எதற்காக இந்த மீனவன் குகன் உயிரோடு இருந்தான் என்று என்னை ஏச மாட்டார்களா என்று குகன் தனக்கு தானே பாடிக்கொண்டிருக்கின்றாராம். இந்த
காட்சியை கம்பர் பாடுகின்றார். அடுத்தபடியாக இந்த சமயத்தில் தான் சதித்திட்டம் தீட்டப்பட்டது. அனைவரும் மானுக்கு தான் வலை வீசுவார்கள். ஆனால் நமது கற்புக்கரசியான ஜானகிக்கோ மானே வலையாக வீசப்பட்டது. ராவணன் மாரீசன் என்கின்ற அரக்கனின் உதவியினாலே சீதையை அசோகவனத்தில் சிறைப்பிடித்து வைத்தான். பொன்மானுக்கு ஆசைப்பட்டு என்மானை இழந்து விட்டேனே என்கின்ற வருத்தத்துடன் சீதை அசோகவனத்தில் வீற்றிருந்தார். இந்த செய்தியை அறிந்ததும் மிகவும் கோபத்துடன் ராமபிரான் இலங்கை நோக்கி புறப்பட்டார். இந்த காட்சியை நமது சூடி கொடுத்த சுரர்கோடியான ஆண்டாள் தாயார் திருப்பாவையில் குறிப்பிடுகின்றார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமருக்கு கோபம் உண்டா? அவரே கருணையின் வடிவானவர் தானே. பிறகு அவருக்கு எப்படி கோபம் வந்தது என்று சொன்னால் ராமருக்கும் நிச்சயமாக கோபம் வரும். எப்பொழுது என்றால் எவன் ஒருவன் தன்னுடைய பக்தர்களுக்கு துன்பம் செய்கின்றாரோ அவனை பார்த்து ராமருக்கு கோபம் வருமாம். இப்படி மிகுந்த கோபத்துடன் வானரங்களுடைய அரசரான வாலியை தன்னுடைய 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்டு ஹனுமானையும் ஏற்றுக்கொண்டு சேதுபாலம் கட்டி தென்னிலங்கைக்கு போரிடுவதற்காக ராமபிரான் தயாராக இருக்கின்றார். அடுத்தது சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்றால் அழகான காண்டம். ஏனென்றால் சுந்தரவ் சுந்தரா ராமஹா சுந்தரவ் சுந்தரி சீதாஹா. அழகனான ராமரை பற்றி அழகியான சீத்தையிடத்தில் ஹனுமான் கூறியதினாலே இதற்கு சுந்தரகாண்டம் என்ற பெயர். அதாவது ஹனுமான் நினைத்து கொண்டிருக்கின்றானாம். சாதாரண ஒரு ஹனுமானும் மைஷ்டிக பிரம்மச்சாரி. ஹனுமான் நினைத்து கொண்டிருக்கின்றாராம், இந்த ராமர் ஒரு பெண்ணுக்காகவா இப்படி பாலம் கட்டி வாலியை கொண்டு சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டு ஒரு சாதாரண பெண்ணுக்காக இப்படியெல்லாம் பாடுபடுகின்றாரே, ராமர் பட்ட பாடெல்லாம் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாராம். அப்பொழுது ராமர் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார், பார்த்தால் ஹனுமான் தான் சீத்தையை பார்த்து கொள்ள வேண்டும். சீத்தையை பற்றி ஹனுமான் தன்னுடைய மனதில் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றான். அதனால் இவனை தான் சீத்தையை பார்க்க வைக்க வேண்டும். இந்த மோதிரத்தை எந்த குரங்கிடத்தில் கொடுத்தாலும் அந்த குரங்கு அந்த கடலை தாண்டி சென்றுவிடும். ஆனால் எதற்காக ராமபிரான் ஹனுமானிடத்தில் அந்த மோதிரத்தை கொடுத்தார் என்றால் இந்த விஷயத்தினால்தான். கண்டால் சீதையை இவனைத்தான் காண வைக்க வேண்டும் என்று ராமபிரான் நினைத்தார். ஹனுமான் இக்கரையிலிருந்து அக்கரைக்கு தாவி அசோகவனத்தை சீத்தையில் பார்த்ததும் இன்னும் இந்த ராமன் இந்த பெண்ணை பிரிந்து உயிருடன் இருக்கின்றாரா என்று நினைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது சீத்தையை பார்த்து ஹனுமான் பாடுவதாக வால்மீகி எழுதுகின்றார். துல்லிய சீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சேயம் குண அபிதேக்ஷனாம். துல்லிய சீல வயோவிருத்தாம், அந்த நம்முடைய ராகவனுக்கு அனைத்து விதத்திலும் பொருத்தமானவள் இந்த ஜானகி. கருணையிலும் அழகிலும் செல்வத்திலும் வீரத்திலும் எல்லா விதத்திலும் பொருத்தமானவள் இந்த ஜானகி தான் என்று வசிஷ்டர் கூறுவதாக என்று ஹனுமான் கூறுவதாக வசிஷ்டர் ஏற்றுகின்றார். இதே போன்று நம்முடைய ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் பாடுகின்றார். ஓம் பகவன் நாராயண அபிமதானு ரூப சுரூப ரூப குணவிப வைஸ்வர்ய சீலாத்திய நவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்ம வனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினிம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷும் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசன்ய சரணமகம் பிரபத்தே என்று சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் நம்முடைய பெரிய பிராட்டியான ஸ்ரீரங்கன் ஆச்சார் இருக்கின்றாரே, அவர் நம்பெருமாளுக்கு எல்லா விதத்திலும் பகவன் நாராயண அபிமத ரூப சொரூபத்திலும் ரூபத்திலும் குணத்திலும் ஐஸ்வர்யத்திலும் எல்லா விதத்திலும் நம்பெருமாளுக்கு பொருத்தமுடையவளாக இருக்கின்றார் என்று சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்தில் சாதிக்கின்றார். இதையே சுவாமி ஆலவந்தார் தன்னுடைய சதுஸ்லோகியில் சாதிக்கின்றார். காந்தியஸ்தே புருஷோத்தமஹா பணிவதின் செய்யாசனம் வாகனம். இந்த மகாலட்சுமி தாயார் பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அனைத்து விதத்திலும் காந்தியாக பொருத்தமுடையவளாக இருக்கின்றார் என்று சுவாமி ஆலவந்தார் தன்னுடைய சதுஸ்லோகியில் சாதிக்கின்றார். இதே போன்று ஹனுமான் சீதையை கண்டதும் இந்த ராகவனுக்கு அனைத்து விதத்திலும் பொருத்தமுடையவளாக இந்த ஜானகி இருக்கின்றாரே என்று ஹனுமான் சீதையை பார்த்து நினைத்து கொண்டிருக்கின்றாராம். அப்பொழுது முதலில் ஹனுமான் சீத்தை இடத்தில் கூறுகின்றானாம், அகம் தோதோகம் ராமஸ்ய என்று கூறினானாம்.
அதற்கு சீத்தை நினைத்தால், என்ன தாசன்னு சொல்லாம தூதுவன் சொல்றாரே, ராமருக்கு பாடம் எடுக்க தெரியல என்று நினைத்து கொண்டாளாம். அப்பொழுது ஹனுமான் கேட்டாராம், தாயே, நீங்கள் என்னுடைய தோளின் மீது ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை ராமரிடத்தில் சேர்த்து விடுகின்றேன் என்று கூறினாராம். அதற்கு சீத்தை பதில் கூறிய விதத்தை கம்பர் வீரமாக பாடுகின்றார். அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வெள்ளின் ஆற்றிற்கு மாசு என்று வீசினேன் என்று சீத்தை கூறினாராம். ஹனுமான் இடத்தில் சீத்தை கூறுகின்றார், நான் இங்கு வேறு வழியின்றி அமர்ந்திருக்கவில்லை. நான் நினைத்தால் இந்த 7 உலகங்களையும் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லி அழித்துவிடும். அப்படி இருக்க இலங்கையெல்லாம் என்னுடைய கால் தூசுக்கு சமம். அப்படி இருக்க நான் எதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றேன் என்றால், நான் அப்படி என்னுடைய முயற்சினால் என் துன்பத்தை போக்கிக் கொண்டால் அது தூயவனான ராகவனான அவனுடைய வில்லுக்கு தான் இடுக்கு என்று சீத்தை கூறினாராம். பின்பு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்று ராகவனை பார்த்து ஹனுமான் கூறுகின்றாராம், அகம் தாசோகம் கோசலேந்திரஸ்ய. அப்பொழுது ராகவனுக்கு தெரிந்து விட்டது, தூதுவன்னு சென்ற பக்தனை தாசன் என்று மாற்றியிருக்கின்றார்கள் என்றால் அது சீத்தையினுடைய கடாட்சத்தினால் தான் இருக்க முடியும். அதனால் நம்முடைய சீத்தை கிடைத்து விட்டால் என்று குறிப்பால் மகிழ்வுற்றாராம் ராகவன். அப்பொழுது ஹனுமான், நான் சீத்தையை கண்டேன் என்ற விதத்தை எப்படி கூறுகின்றார் என்றால், கண்டேன் கற்புக்கு அணியை கண்களால் என்று கூறினாராம். அந்த சீத்தை எப்படிப்பட்டவள் என்றால், கற்புக்கே அவள்தான் அணிகலன்களாக இருக்கக்கூடியவள். நம்முடைய ஹனுமான் சீத்தையினுடைய கற்பை பார்த்து பாடுவது ஆச்சரியமில்லை. இலங்கையில் வாழக்கூடிய அரக்கர்கள் கூட சீத்தையினுடைய கற்பை பார்த்து அஞ்சு நடுங்குகின்றார்களாம். ஆனதோர் வெஞ்சமர் அழகில் கற்புடை ஜானகி துயரினம் தவித்ததில்லையோ, வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ கொஞ்சம் காலமே. இலங்கையில் வாழக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் ராவணனுடைய அரண்மனைக்கு சென்று, ஆனதோர் வெஞ்சமர் அழகில் கற்புனை ஜானகி தவிர்த்தகில்லையோ, துயரினம் தவிர்த்தகில்லையோ, அகிலத்துக்கெல்லாம் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய சீத்தையை நீ சிறைப்பிடித்து விட்டாய், இன்று அரக்கர்குலம் எல்லாம் அழிவது நிச்சயம் என்று அரக்கர்கள் எல்லாம் சீத்தையை கண்டு அஞ்சு நடுகின்றார்களாம். இப்பொழுது அடுத்தது ஹிரண்யன் வதைப்படலம். இங்கு ராமாயணத்தில் எப்படி நரசிம்மர் வந்தார் என்றால், கம்பருக்கு ஒரு ஆசை, இந்த ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் எப்படியாவது நரசிம்மரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதனால் எங்கு நாம் நரசிம்மருடைய வைபவத்தை பாடலாம் என்று யோசித்து கொண்டிருந்தார். ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். விபீஷ்ணாழ்வார் ராவணனுக்கு அறிவுரை கூறுவதாக ஒரு காட்சி வரும். அந்த இடத்தில் நாம் நரசிம்மருடைய வைபவத்தை சேர்த்து கொள்ளலாம் என்று நினைத்தார். அதனால் விபீஷ்ணாழ்வார் ராவணனுக்கு எப்படி அறிவுரை கூறினார் என்றால், கேட்கின்றார் விபீஷ்ணாழ்வார், நீ எதற்காக ராமரை கொல்ல நினைக்கின்றார் என்று கேட்கின்றார். அதற்கு ராவணனோ, இந்த தேவர்கள் எல்லாம் என்னை கண்டு அஞ்சு நடுங்குகின்றார்கள், அப்படி இருக்க சாதாரண மனிதன் ராமர் என்னை அழித்து விடுவானா என்று ராவணன் கேட்டானாம். அதற்கு விபீஷ்ணாழ்வார் கூறுகின்றார், நீ நினைப்பது போல அவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர்தான் பூர்வ ஜென்மத்தில் நரசிம்மராக வந்து இந்த பிரகலாதனை காப்பாற்றினார். அப்படிப்பட்ட நரசிம்மரே இங்கு ராமராக அவதரித்திருக்கின்றார், அவர் சாதாரண மனிதன் அல்ல என்று விபீஷ்ணாழ்வார் நரசிம்மருடைய வைபவத்தை முழுக்க பாடினார். அப்பொழுது ஹிரண்யன் பிரகலாதனிடத்தில், எங்கு இருக்கின்றான் உன்னுடைய நாராயணன் என்று கேட்கின்றான். அதற்கு பிரகலாதன் பதில் கூறிய விதத்தை கம்பர் பாடுகின்றார். சாணினுமுலன் ஓ தன்மை அணுக்கூறிட்ட கூணினுமுலன் மாமேறு குன்றிலுமுலன் இந்நின்ற தூணினுமுலன் நீ சொன்ன சொல்லினுமுலன் இத்தன்மை காண விரைவின் என்றான். அதாவது பிரகலாதன் கூறுகின்றாராம், உலகத்திலே மிக பெரியதாக இருக்கக்கூடிய சாணினும் என்னுடைய பகவான் இருக்கின்றான், உலகத்தில் மிகவும் சிறுமையாக இருக்கக்கூடிய அணுவிலும் என்னுடைய பகவான் இருக்கின்றான், மாமேறு குன்றிலும் உளன் இமயமலையில் கூட என்னுடைய பகவான் இருக்கின்றான், இங்கு இருக்கக்கூடிய தூணிலும் கூட என்னுடைய பகவான் இருக்கின்றான். இதையெல்லாம் ஸ்தூல வஸ்துக்கள், சூஷ்ம வஸ்துக்களான நீ நாராயணன் இல்லை 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 என்ற சொல்லில் கூட என்னுடைய நாராயணன் இருக்கின்றான், இத்தன்மை காண விரைவேன் என்றான். பகவானுடைய இந்த தன்மையை நீ காண போகின்றாய், உன்னுடைய அழிவு நிச்சயம் என்று பிரகலாதன் கூறுவதாக கம்பர் தன்னுடைய பாடலில் இயற்றியுள்ளார். இப்படி
நரசிம்மராக வந்து பிரகலாதனை ரட்சித்த நரசிம்மன் இந்த ஜென்மத்தில் ராமராக உன்னை அழிக்க வந்திருக்கின்றார். அதனால் நீ ராமரிடத்தில் சரணாகதி அடைந்து விடு என்று விபீஷ்ண ஆழ்வார் கூறினார். ஆனால் ராவணனோ கேட்டபாடில்லை. இதனால் விபீஷ்ண ஆழ்வார் ராமரிடத்தில் சரணாகதி அடைந்து விடுகின்றான். நம்முடைய சம்பிரதாயத்தில் விபீஷ்ண சரணாகதி மிகவும் முக்கியமானவை. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துக்கு விபீஷ்ண சரணாகதி மண்டபம் என்கின்ற திருநாமம். எப்பொழுது விபீஷ்ண ஆழ்வார் ராமருடைய திருவடியில் சரணாகதி அடைந்தாரோ அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய வானரங்கள் எல்லாம் இவனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவன் நம்முடைய எதிரியான ராவணனுடைய சகோதரன் என்று கூறினார்கள். அதற்கு ராமரோ சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வ பூதோப்பியோ ததாமேதத் பிருதம் மமஹ. எவன் ஒருவன் ராமரே தஞ்சம் என்று சொல்லி என்னுடைய திருவடியை பற்றுகின்றானோ நான் அவனுக்கு எல்லா பூதங்களிலுடைய தோஷத்திலும் இருந்து விளக்கம் அடைந்து உள்ளேன். அதனால் இது நான் ஏற்றுக்கொண்ட விரதம் என்று ராமர் கூறினார். அப்பொழுது ஒரு வானரம் ராமரிடத்தில் கேட்டது, இந்த விபீஷ்ணனுடைய அண்ணனான ராவணனும் உங்களிடத்தில் வந்து சரணாகதி அடைந்தால் இன்னொரு இலங்கைக்கு நீங்கள் எங்கு செல்வீர்கள் என்று கேட்டது. அதற்கு ராமரோ, நான் என்னுடைய சகோதரனான பரதனிடத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியை வாங்கி நான் ராவனிடத்தில் கொடுத்து விடுவேன் என்று ராமர் கூறுகின்றார். மேலும் ராமர் விபீஷ்ணாழ்வாருக்கு எப்படி பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் என்றால், ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து துவகை தூண்ட ஏழினோடு ஏழா நின்ற உலகமென் பெயரும் எண்ணாலும் வாழும் நாள் அஞ்சு கயரும் வலியறக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். இப்படி விபீஷ்ணாழ்வாருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமர். பின்பு யுத்த காண்டத்தில் முதல் நாளில் ராவணன் ராமரிடத்தில் தோல்வியை அடைந்தான். அப்பொழுது கம்பர் தன்னுடைய கைவண்ணத்தை காட்ட தொடங்குகின்றான். ஆள் ஐய உனக்கு மறைந்தன மாறுதம் இதுவோ புலை ஆயின புட்களும் இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கினான் நாள்கு இலக்கமுகின் கோசல நாடுடை வள்ளல். நம்முடைய தலைப்பே கோசல நாடுடை வள்ளல். இங்கு எதற்காக கம்பர் இந்த இடத்தில் கோசல நாடுடை வள்ளல் என்று கூறினார் என்றால், பகைவனிடத்திலும் கருணை காட்டினான் அல்லவா, அதனால் இவன் கோசல நாடுடை வள்ளல். அடுத்தது ராமர் கூறினாராம், ராவணா, நீ உனக்கு பலம் என்று நினைத்திருக்கக்கூடிய இந்த வீரர்கள் எல்லாம் காற்றில் எரியப்பட்ட இளமும் பஞ்சு போல. நாளை நீ பிழைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் நாளை நீ என்னிடத்தில் வந்து சரணாகதி அடை. இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராவணனை நாளை அனுப்பி வைத்தான் கோசல நாடுடை வள்ளலான ராமர். அப்பொழுது ராவணன் மிகவும் அவமானத்துடன் இலங்கைக்கு செல்கின்றான். வாரணம் பொருத்த மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாராணி மலிவும் பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் ராவணன். அடுத்த நாளில் ராவணன் வந்து ராமரிடத்தில் போர் செய்கின்றான். அப்பொழுதும் ராவணன் தோல்வியுற்றான். அப்பொழுது இறுதியாக ராவணன் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது ராமரை பார்த்து கடைசியாக ஒரு பாடலை பாடுகின்றான். சிவனோ அல்லன் நான் முகத்து ஒருவனோ அல்லன் திருநெடுமாலான் இவனோ தரனோ எனின் செய்து முடிக்கும் தரன் அல்லன் ஞானத்தையெல்லாம் அடுங்கன் அலறுகின்றானே இவனோதான் அவ்வேத முதல் காரணனோ என்றான். ராவணன் ராமருடைய பராக்கிரமத்தை பார்த்து இவன் சிவன் அல்ல, பிரம்மா அல்ல, இவன்தான் பகவானான ஸ்ரீமன் நாராயணன், இந்த அகிலமெல்லாம் உடையும் அளவுக்கு போர் செய்கின்றானே இவன்தான் வேத முதல் காரணன் ஆன ஸ்ரீமன் நாராயணன் என்று ராவணன் இறுதியாக ராமருடைய திருநாமத்தை கூறி தன்னுடைய மரணத்தை அடைந்தான். இப்ப எதற்காக ராமர் கோசல நாடுடை வள்ளல்? தந்தை கூறிய சொல்லிற்காக ராஜ்யத்தை தூக்கி எறிந்து வனவாசத்துக்கு சென்றாரே, அதனால் அவன் கோசல நாடுடை வள்ளலா? மீனவனை மெல்லிய தோளால் அணைத்து சகோதரன் என்று கூறினானே, அதனால் அவன் கோசல நாடுடை வள்ளலா? வானர தலைவனான சுக்ரீவனை ஆறாவது தம்பியாக ஏற்றுக்கொண்டானே, அதனால் அவன் கோசல நாடுடை வள்ளலா? தனது தந்தையின் நண்பனான சடாயுவுக்கு தன்னுடைய தந்தையை போலவே இறுதி சடங்குகளை செய்தானே, அதனால் அவன் கோசல நாடுடை வள்ளலா? சவரி சுவைத்த பழங்களை சுவையென்று உண்டானே, அதனால் அவன் கோசல நாடுடை வள்ளலா? தன்னுடைய எதிரியான தம்பிக்கு
தன்னுடைய சகோதரனைப் போலவே பட்டாபிஷேகம் செய்து அழகு பார்த்தானே, அதனால் அவன் கோசல நாடுடைய வள்ளலார். இல்லை இல்லை, இந்த குணங்களை எல்லாம் நாம் எவரிடத்தில் வேண்டுமெல்லாலும் கண்டு கொள்ளலாம். ஆனால் தன்னுடைய எதிரிக்கு கூட எப்பொழுது அந்த எதிரியை வீழ்த்தலாம் என்று நினைத்திருக்கக்கூடியவர்களுடைய மத்தியில் தன்னுடைய எதிரிக்கும் இரக்கம் காட்டி இன்று போய் போருக்கு நாளை வா என்று கருணை காட்டினான் அல்லவா? அதனால்தான் ராகவன் கோசல நாடுடைய வள்ளல். இந்த குணத்திற்கு கம்பர் கோசல நாடுடைய வள்ளல் என்று குறிப்பிடவில்லை. யுத்த காண்டத்தில் ராவணனுக்கு கருணை காட்டிய போதுதான் கோசல நாடுடைய வள்ளல் என்று ராவணனை குறிப்பிடுகின்றான். இப்படி நம்முடைய ராமருடைய புகழை பற்றி சங்க இலக்கியத்தில் கூட பல இடங்களில் குறிப்பிட்டு உள்ளனர் நம்முடைய தமிழர்கள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுகின்றார். உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வகிழ்வடைய தாவிய செவ்வடி செப்ப தம்பியோடு காண்பொண்டு சோவரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டவிழ்த்த சேவகன் சீர் கேளாத செவியன்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியன்ன செவியே. இளங்கோவடிகள் பாடுகின்றானாம், உலகும் ஈரடியான் முறை நிரம்பா வடிவகைய. அதாவது இந்த 7 உலகத்தையும் தன்னுடைய 2 கால்களால் வாமன அவதாரமாக வந்து பகவான் இந்த உலகத்தை அளந்தான். அப்படிப்பட்ட திருவடிகள் சிவக்கும் அளவிற்கு காடு முழுக்க நடந்தான் அல்லவா ராகவன். அப்படிப்பட்ட ராகவன் சோவரனும் போர்மடிய தொல்லிலங்கை கட்டவிழ்த்த, சோ என்னும் தங்கத்தால் சூழப்பட்ட இலங்கையினுடைய பாதுகாப்பை அவிழ்த்து ராவணனை வீழ்த்திய ராமருடைய புகழை கேட்காத செவி என்னதான் செவி? செவி இருந்தும் அந்த செவிக்கு பயனில்லை. திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை கேட்காத செவி என்னதான் செவி? செவி இருந்தும் பயனில்லை என்று இளங்கோவடிகள் கூறுகின்றார். இதையே திருவள்ளுவர் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் ஆழியனும் வாழியனும் என். அதாவது கேட்பதனுடைய நுட்பம் அறியாமல் வாய்ச்சுவையே இன்பம் என்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தால் என்ன அழிந்தால் என்ன என்று திருவள்ளுவர் பாடுகின்றார். இப்படி தந்தை கூறிய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய பொற்பாதங்களை எல்லாம் சிவக்குமாறு காடு முழுக்க நடந்த மனத்துக்கு இணையானை எனது சன்னிக்கு அணியாக சூடி அவனுடைய பாதங்களை படிந்து அடியனுடைய உரையை முடிக்கின்றேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம வரானனே. மரியாதை